அரிஸ்தனேமை வெளிப்படுத்தினார். இளவரசர்கள் அதிர்ச்சியடைந்தன. அவர்களின் மனங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கின. இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் கேட்டனர். அவர்களின் குரல்கள் ஒரு கிசுகிசுக்கு மேலே இருந்தன. தர்க்கியாவும் தனது கண்களை ஆழமான புரிதலுடன் பிரகாசித்து கொண்டு முன்னேறினார். மரணம் நம்மை பிடிக்காது என்று அவர் விளக்கினார். அவரது வார்த்தைகள் ஞானத்துடன் சுட்டுகின்றன. நாம் நமது தர்மத்திற்கு ஏற்ப வாழ்கிறோம். விளைவுகளுக்கு பயப்படாமல் நமது புனித கடமைகளை செய்கிறோம். நாம் பிராமணர்களை மதிக்கிறோம். அவர்களை கருணையுடன் நடத்துகிறோம். இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் மூலமும் ஆன்மீக நடைமுறைகளை வளர்ப்பதன் மூலமும் நாம் மரண வாழ்வின் எல்லைகளை தாண்டுகிறோம். தர்க்கியா பேசுகையில் அவரது வார்த்தைகள் இளவரசர்கள் மீது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக தோன்றியது. அவர்கள் கவனமாக கேட்டனர். அவர்களின் முகங்கள் ஒரு புதிய புரிதலை பிரதிபலித்தன. நாங்கள் சத்தியத்திற்கு கண்மூடித்தனமாக இருந்தோம் என்று அவர்கள் கூறினர். அவர்களின் குரல்கள் வருத்தத்தால் நிரம்பியிருந்தன. தயவு செய்து இதை பற்றி எங்களுக்கு மேலும் கற்பியுங்கள். ஒரு தொலைதூர நாட்டில் மார்க்கண்டேயன் என்ற மதிப்பிற்குரிய முனிவர் ஞானிகளின் கூட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்து பண்டைய காலத்தில் கதைகளை நினைவு கூர்ந்தார். ஒரு காலத்தில் செல்வம் மற்றும் பொருள் உடைமைகள் மீதான ஆசையால் நுகரப்பட்ட புகழ்பெற்ற ரிஷி அத்ரியை பற்றி அவர் பேசத் தொடங்கினார். அத்ரியின் மனைவி அனசூயா அவரது பக்தி மற்றும் சத்தியத்திற்கான பக்திக்கு பெயர் பெற்ற புகழ்பெற்ற இளவரசர் வைன்யாவை அவர் தேட வேண்டும் என்று வாதிட்டார். இளவரசர் அவர்களுக்கு செல்வத்தை வழங்குவார் என்று அவர் நம்பினார். பின்னர் அவர்கள் தங்கள் மதங்களுக்கும் ஊழியர்களுக்கும் விநியோகிக்க முடியும். இருப்பினும் அத்தி இளவரசர் வைன்யாவின் தியாகத்திற்கு செல்ல மறுத்துவிட்டார். அவை சுற்றியுள்ள பொறாமை கொண்ட பிராமணர்களை பற்றிய கவலைகளை மேற்கோள் காட்டுதடையின்றி அத்தி இளவரசர் வைன்யாவின் பலிபீடத்திற்கு விரைந்தார். அங்கு அவை புத்திசாலி ரிஷி கௌதம வரவேற்றார். அத்தி இளவரசனை புகழ்ந்து அவர் ஏயாண்மையில் மிக பெரியவர் என்றும் பூமியின் முன்னணி ஆட்சியாளர் என்றும் கூறினார். ஆனால் கௌதம கோபத்துடன் பதிலளித்தார். நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். அத்தி அனைத்து உயிரினங்களுக்கும் ஆண்டவரான இந்திரனே உண்மையில் ஆட்சி செய்கிறான். அத்திக்கும் கௌதமருக்கும் இடையிலான தகராறு கற்றறிந்த பிராமணரான காசியப்பாவின் கவனத்தை ஈர்த்தது. அவர் அவர்களின் வாதத்திற்கான காரணத்தை விசாரிக்க அவர்களை அணுகினார். அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இளவரசர் வைன்யாவின் பந்தை பற்றி விவாதிக்கிறார்கள் என்பதை கண்டறிந்த போது வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஞானியான முனிவரான சனகுமாரரின் ஆலோசனையை பெற காசியபா பரிந்துரைத்தார். சண்டையிடுபவர்களை சனகுமார கவனமாக கேட்டு பின்னர் தனது ஞானத்தை வழங்கினார். காற்றினால் எரியும் நெருப்பு காடுகளை எரிப்பதைப் போலவே ஒரு பிராமணனின் சக்தியும் ஒரு சத்திரியனின் சக்தியும் இணைந்து அனைத்து எதிரிகளையும் அழிக்க முடியும் என்று அவர் விளக்கினார். ராஜா தனது குடிமக்களை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் இந்திரன் மற்றும் பிற தெய்வங்களைப் போலவே சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் ஊக்குவிப்பவராகவும் இருந்தார். சனகுமாரின் வார்த்தைகள் ஞானிகளின் கூட்டத்துடன் பெரும் எடையை கொண்டிருந்தன. அவர்கள் புனித நூல்களில் ராஜாவின் மகத்துவம் தெளிவாக தெரிகிறது என்று அறிவித்தனர். அவர்கள் இளவரசர் வைன்யாவின் பக்கம் நின்று அவர் உண்மையில் மனிதர்களில் மிக பெரியவர் என்றும் கடவுள்களோடு ஒப்பிட தகுதியானவர் என்றும் அறிவித்தனர். இந்த தீர்ப்பால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த இளவரசர் வைன்யா அத்ரிக்கு ஒரு 100 மில்லியன் தங்க நாணயங்களையும் 10 பரா தங்கத்தையும் பரிசாக வழங்கினார். அத்ரி பரிசுகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். எந்த உரிமையையும் மீறாமல் செல்வத்தை தனது மதங்களுக்கு விநியோகிக்க வீடு திரும்பினார். தனது பௌதிக ஆசைகள் நிறைவேறிய பிறகு தவம் செய்வதற்கும் அதிக ஆன்மீக சக்திகளை வளர்ப்பதற்கும் உறுதியுடன் காட்டிற்கு புறப்பட்டார். மார்க்கண்டேயர் தனது கதையை முடித்தபோது பண்டைய முனிவர்களின் காலமற்ற ஞானத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஞானிகளின் கூட்டம் சிந்தனையான அமைதியில் அமர்ந்திருந்தது. ஆத்மியின் பயணத்தின் கதை உண்மையான மகத்துவம் பொருள் செல்வத்தில் இல்லை, ஞானம், நல்லொழுக்கம் மற்றும் சுய ஒழுக்கத்தை வளர்ப்பதில் உள்ளது என்பதை விளைவூட்டுவதாக இருந்தது. ஒரு அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் மார்க்கண்டேய அறிவு மற்றும் படைப்பாற்றலின் தெய்வமான சரஸ்வதிக்கும் புத்திசாலித்தனமான மற்றும் கற்றறிந்த பிராமணரான தர்க்கியாவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான உரையாடலை தொடர்ந்து விவரித்தார். மரியாதைக்குரிய பெண்மணியிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்த தர்க்கியா மரியாதையுடன் அவரை அணுகிய போது அந்த காட்சி வெளிப்பட்டது. எதிரி நகரங்களை வென்றவர்களே என்று மார்க்கண்டேயர் கூறினார்.
இந்த புத்திசாலியான முனிய தார்க்கியாவிடம் கேட்டபோது சரஸ்வதியும் இவ்வாறு கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்கிறீர்களா என்கிற மென்மையான புன்னகையுடன் சரஸ்வதி தனது புத்திசாலித்தனத்தை ஆர்வமுள்ள தர்க்கியாவுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். அவர் அவளிடம், அருமையான பெண்ணே, இங்கு ஒரு ஆண் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் என்ன? அவர் நல்லொழுக்கத்திலிருந்து பாதையை திசை திருப்பாமல் இருக்க அவர் எப்படி செயல்பட வேண்டும்? இதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். அழகான பெண்ணே, நீ அறிவுறுத்தியபடி நான் நல்லொழுக்கத்தின் பாதையிலிருந்து விலகி செல்லக்கூடாதது பதிலை தொடங்கியதும் சரஸ்வதியின் கண்கள் இரக்கத்தால் பிரகாசித்தன. வேதங்களை படிப்பதில் ஈடுபட்டுள்ளவன் புனிதத்துடனும் சமத்துவத்துடனும் தனது சரியான குலத்தில் உன்னதமான கடவுளை உணர்ந்து வானபகுதிகளை ஏறி அழியாதவர்களுடன் உன்னதமான மகிழ்ச்சியை அடைகிறான். அவரது வார்த்தைகள் ஒரு அமைதியான சாம்ராஜ்யத்தின் தெளிவான படத்தை வரைந்தன. அங்கு புனித ஏரிகள் தங்க நகைகளைப் போல மின்னின. அவற்றில் கரைகள் திருப்தியுடன் வாழ்ந்த பக்தியுள்ள மனிதர்களால் அலங்கரிக்கப்பட்டன. அவர் பேசுகையில் சரஸ்வதி ஆன்மீக வளர்ச்சியின் இரகசியங்களை வெளிப்படுத்தினார். பசுக்களை பிராமணர்களுக்கு கொடுப்பவர் மிக உயர்ந்த பகுதிகளை அடைகிறார். காளைகளை வழங்குவதன் மூலம் சூரிய மண்டலங்களை அடைகிறார். சந்தக உலகிற்கு ஆடைகளை வழங்குவதன் மூலம் தங்கத்தை கொடுப்பதன் மூலம் அழியாதவர்களின் நிலை அடைகிறார். அவரது வார்த்தைகள் தன்னலமற்ற செயல்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தின. இது ஒருவரின் மரணத்திற்கு பிந்தைய நிலையை உயர்த்தும். தர்க்கியா கவனமாக கேட்டான். கண்கள் விரிந்தன. வேதங்களில் கற்பிக்கப்பட்டபடி புனித நெருப்பை பராமரிப்பதற்கான விதிகளை விளக்குமாறு அவர் சரஸ்வதியிடம் கேட்டார். மென்மையான தலைசைப்புடன் இந்த பண்டைய பாரம்பரியத்தின் நுணுக்கங்களை விளக்கத் தொடங்கினார். ஓ தர்க்கியா, 7 ஆண்களாக புனித நெருப்புக்கு காணிக்கைகளை வழங்குவதில் தொடர்ந்து இருக்கும் நல்லொழுக்கமுள்ள மனிதர் தனது சொந்த செயலால் 7 தலைமுறைகள் மேலையும் கீழையும் புனிதப்படுத்துகிறார் என்று அவர் கூறினார். மார்க்கண்டேயர் இந்த உரையாடலை விவரிப்பதை முடித்தவுடன் ஒரு மரியாதை உணர்வு காற்றில் நிரம்பியது. கேட்பவர்களுக்கு தன்னலமற்ற செயல்களின் முக்கியத்துவம், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் புனித மரபுகளின் பராமரிப்பு பற்றிய ஆழமான புரிதல் இருந்தது. ஒரு தொலைதூர சகாப்தத்தில் பாண்டுவின் ஞானமான மகனான யுதிஷ்டிரன் மரியாதைக்குரிய பிராமணனான மார்க்கண்டேயரில் ஆலோசனையை நாடினார். ராஜாவின் ஆர்வத்தை வைவஸ்வத மனுவின் புராணக் கதை தூண்டியது. அவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நீதிமானான ரிஷி. அவர் பிரம்மாவுக்கு சமமானவர் என்று கூறப்பட்டது. மார்க்கண்டேயர் தனது கதையை தொடங்கினார். வியோஸ்வானின் மகன் மனு ஒரு காலில் நின்று கையை உயர்த்தி விசாலா ஜுஜூப் காட்டில் 10,000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். அவரது தலை குனிந்தது, கண்கள் உறுதியாக முன்னால் நின்றன. அவர் கற்பனை செய்ய முடியாத கஷ்டங்களை தாண்டினார். இருப்பினும் அவரது பக்தியில் சகிப்புத்தன்மையற்றவராக இருந்த மனு தியானத்தில் அமர்ந்திருந்த போது ஒரு சிறிய மீன் அவரை நோக்கி நீந்தியது. பயத்தில் நடுங்கியது. தண்ணீரில் சுற்றி திரிந்த பெரிய வேட்டையாடுபவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறு மீன் மனுவிடம் கெஞ்சினால். இரக்கத்தால் நகர்த்தப்பட்ட மனு மெதுவாக மீனை அதன் நீர் நிறைந்த வீட்டிலிருந்து பறித்து ஒரு மண் பாத்திரத்தில் வைத்தார். நேரம் செல்ல செல்ல மீன் வியக்கத்தக்க விகிதத்தில் வளர்ந்தது. விரைவில் அதன் கொள்கலனை விட அதிகமாக வளர்ந்தது. அந்த மீன் இப்போது ஒரு பெடிம மனுவை ஒரு புதிய வீட்டை கண்டுபிடிக்குமாறு கேட்டு கொண்டது. மனு ஒரு மென்மையான கையால் மீனை ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றினார். ஆனால் அது கூட போதுமானதாக இல்லை. அந்த மீனை கங்கை நதிக்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். இறுதியில் கடலின் பரந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றார். ஒவ்வொரு இடமற்றத்திலும் மீன் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. அதன் அளவு மற்றும் கம்பீரம் பிரமிக்க வைத்தது. மனு மீன்களை அன்புடனும் அக்கறையுடனும் கவனித்த போது அது அவருக்கு ஒரு ஆழமான ரகசியத்தை வெளிப்படுத்தியது. உலகம் ஒரு பேரழிவு வெள்ளத்தை எதிர்கொள்ளவிருந்தது. அவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றியவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். அனைத்து படைப்புகளின் விதைகளையும் செனித்து வைத்த ஒரு பேழையை கட்டவும், இமாவ மலையில் மிக உயர்ந்த சிகரத்திற்கு ஏறவும் அந்த மீன் மனுவுக்கு அறிவுறுத்தியது. இந்த பணியின் மகத்தான தன்மையைக் கண்டு பயப்படாத மனு மீன்களின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு விதைகளை சேகரிக்கத் தொடங்கினார். அவர் தனது பிரமாண்டமான பாத்திரத்தில் கொந்தளிப்பான நீரை கடந்து செல்லும்போது மீன்கள் மீண்டும் தோன்றின. அதன் உடல் இப்போது கொம்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த மீன் பேழையை
துரோக அலைகளின் வழியாக இழுத்துச் சென்று மனுவையும் 7 முனிவர்களையும் பாதுகாப்புக்கு வழிநடத்தியது. வெள்ளநீர் இறுதியாக குறைந்த போது மீன் அதன் இறுதி வார்த்தைகளை பேசியது. நான் பிரம்மா, அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன் உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் இந்த வடிவத்தை ஏற்றுக்கொண்டேன். வயோஸ்வத மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவார். அந்த புதிரான வார்த்தைகளுடன் மீன் மறைந்துவிட்டது. மனுவை தனது விதியை நிறைவேற்ற விட்டுவிட்டது. மீன் பற்றிய புராணக் கதை வெளிவரும்போது யுதிஷ்டிரர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். அவரது இதயம் ஆச்சரியத்துடனும் பிரமிப்புடனும் நிரம்பியது. மார்க்கண்டேயர் தனது கதையை முடித்தார். கேட்பவரின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் சக்தியையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் சொர்க்கத்தில் ஒரு இடத்தையும் வழங்குவதை வலியுறுத்துகிறார். ஹஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து முற்றத்தில் கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. மன்னர் யுதிஷ்டிரர் அவரது கண்கள் ஆழ்ந்த ஆச்சரியம் மற்றும் ஆர்வத்தால் நிரம்பியிருந்தன. மரியாதைக்குரிய முனிவர் மார்க்கண்டேயரிடம் திரும்பினார். ஓ பெரிய முனியே என்று அவர் ஒரு கிசிறிசுத்த குரலுக்கு மேலே கூறினார். நீங்கள் எண்ணற்ற காலங்களாக வாழ்ந்திருக்கிறீர்கள். நாகரிகங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியும் நட்சத்திரங்களின் பிறப்பு மற்றும் மரணத்தையும் கண்டீர்கள். நீங்கள் அறிவின் புதையல் நித்திய உண்மைகளின் உயிருள்ள உருவகம் பிரபஞ்சத்தின் மர்மங்களை நான் புரிந்து கொள்ள உங்கள் ஞானத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மார்க்கண்டேயரின் கண்கள் ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல மின்னின. அவர் தன்னிறைவு பெற்ற அனைத்து இருப்புக்கும் வழிவருத்த ஆதி சக்திக்கு மரியாதையுடன் தனது தலையை வணங்கினார். இந்த தனார்த்தலை அவர் தொடங்கினார். பிரமிப்பும் மரியாதையும் நிறைந்த அவரது குரல் அனைவரின் படைப்பாளரும் ஆன்மாவும் கட்டமைப்பாளருமான மகத்தான மூவர் அவர் காலத்துக்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவர், புரிதலுக்கும் வேகத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவரது அறிவு எல்லையற்றது. அனைத்து கடவுள்களின் கலவையும் விட பெரியது. மார்க்கண்டேய பேசுகையில் ராஜாவின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அவருக்கு சொல்லப்பட்டவற்றின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள அவரது மனம் சிரமப்பட்டது. முனிவர் தொடர்ந்தார். ஆரம்பத்தில் 4 யுகங்கள் இருந்தன. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். ஒவ்வொரு யுகத்திற்கும் அதன் சொந்த காலம், அதன் சொந்த பண்புகள் இருந்தன. கிருதயுகத்தில் ஆண்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தனர். அவர்களின் உடல்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தன. அவர்கள் சிக்கனங்களை பின்பற்றினர், வேதங்களை படித்தனர், பக்தியுடன் தியாகங்களை செய்தனர். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல விஷயங்கள் மாறின. ஆண்கள் குறுகிய காலம் வலிமை, ஆற்றல் மற்றும் வலிமையில் பலவீனமடைந்தன. மன்னர் கவனமாக கேட்டார். அவரது மனது கேள்விகளுடன் ஓடியது. மார்க்கண்டேயரின் வார்த்தைகள் வீழ்ச்சியடைந்த ஒரு உலகத்தை பற்றிய தெளிவான படத்தை வரைந்தன. அங்கு மனிதர்கள் தங்கள் நோக்க உணர்வை இழந்துவிட்டனர், தெய்வீகத்துடனான தொடர்பை இழந்தனர். கலியுகத்தில் முனிவர் தொடர்ந்தார். ஆண்கள் பேச்சில் பொய்களுக்கு அடிமையாகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். பரிசுகள் அதிபர்களை விட பிரதிநிதிகளால் செய்யப்படுகின்றன. பிராமணர்கள் சுத்தாக்களுக்காக ஒதுக்கப்பட்ட செயல்களை செய்கிறார்கள். அதே நேரத்தில் சுத்தாக்கள் மத செயல்களை செய்கிறார்கள். உலகின் போக்கு தலைகீழாக மாறுகிறது. மார்க்கண்டேயர் பேசுகையில் சபையில் ஒரு முன்கூட்டிய உணர்வு ஏற்பட்டது. ராஜாவின் கண்கள் கவலையால் கனத்தன. அவரது இதயம் ஆழ்ந்த சோகத்தால் நிரம்பியது. மார்க்கண்டேயர் பேசிய அறிகுறிகள் உண்மையில் உலகளாவிய அழிவு, ஒரு சகாப்தத்தின் முடிவு மற்றும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தில் அறிகுறிகள் என்பதை அவர் அறிந்திருந்தார். முனிவரின் வார்த்தைகள் ஒரு சவால் நடவடிக்கைக்கான அழைப்பு போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. பண்டைய மரபுகளை பாதுகாப்பதற்கும் தனது மூதாதையர்களின் மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கும் கடமை உணர்வை கொண்ட ஒரு பொறுப்புணர்வை மன்னர் உணர்ந்தார். தனக்கு நிறைய இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். மார்க்கண்டேயர் அமைதியான தொனியில் பேசத் தொடங்கியதும் அமைதியான நிலப்பரப்பில் சூரியன் உதயமாகவில்லை. தெய்வம் என்னிடம், ஓ பிராமணனே, கடவுள்கள் கூட என்னை உண்மையில் அறியவில்லை என்று கூறினார். ஆனால் என் பிரசன்னத்தால் நீங்கள் திருப்தி அடைந்ததால் நான் பிரபஞ்சத்தை எவ்வாறு படைத்தேன் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது அவரது கண்கள் காலத்தில் ஆழத்தை நோக்கி உற்று நோக்குவது போல் தோன்றியது. பண்டைய காலங்களில்
நான் தண்ணீரை நாராக் என்று அழைத்தேன். அவை எப்போதுமே எனது வீடாக இருந்ததால் எனக்கு நாராயணன் என்று பெயரிடப்பட்டது. நீர் வசிப்பிடம். அவரது குரல் வலுவாக வளர்ந்தது. அவரது வார்த்தைகள் ஒரு மென்மையான காற்றாக மாறியது. அது அருகிலுள்ள மரங்களின் இலைகளை சுழற்றியது. நானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம், நித்தியமான மாற்ற முடியாதவன் என்று அவர் தொடர்ந்தார். நான் எல்லா இருப்பையும் படைத்தேன். நேரம் வரும்போது அதையும் அழிப்பவன் நானே. விஷ்ணு பரமா சத்தா வைசிரவணன், யமன் சிவன், சோமா, காசியபா ஆகிய அவரது பல்வேறு வடிவங்கள் மற்றும் பெயர்களை பற்றி பேசும்போது மார்க்கண்டேயரின் கண்கள் பிரகாசமாக தோன்றின. ஒவ்வொன்றும் அவரது எல்லையற்ற இருப்பின் ஒரு அம்சமாகும். அவர் பேசுகையில் அவர்களை சுற்றியுள்ள காற்று பிரகாசிக்கத் தொடங்கியது. மேலும் யதார்த்தத்தின் துளி அவர்களின் கண்களுக்கு முன்னால் பரவியது போல் தோன்றியது. நான் எல்லா உயிரினங்களின் இதயங்களிலும் எரியும் சுடகென்று மார்க்கண்டேயர் கூறினார். அவரது குரல் இப்போது மென்மையாக வளர்ந்து வருகிறது. நான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் எனது பரந்த எல்லைக்குள் சிறிய தீப்பொறிகள்தான். அவர் சிறிது நேரம் அமைதியாக நின்றார். பிறகு ஒரு மெல்லிய புன்னகையுடன் தொடர்ந்தார். எனவே பிராமணனே, பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளேன். சத்தியம், தர்மம், துறவி, அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்காத தன்மை ஆகியவற்றின் மூலம் மனிதர்கள் எதை பெற்றாலும் இவை அனைத்தும் எனது ஏற்பாடுகளால் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மார்க்கண்டேயர் பேசி முடித்ததும் காற்று அதன் வழக்கமான அமைதியை மீண்டும் நிலைநிறுத்துவது போல் தோன்றியது. மரங்கள் மீண்டும் உயரமாக நின்றன. அவற்றின் இலைகள் மென்மையான காற்றில் மென்மையாக சுழன்று கொண்டிருந்தன. ஆனால் ஒரு ஒரு ஆச்சரிய உணர்வு இடித்த வேதார்த்தத்தின் துணி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வுமாக கண்டேயரின் கண்கள் கிளர்ச்சியின் ஒரு குறிப்பால் பிரகாசித்தன. அவர் மேலும் கூறினார், எனவே பிராமணனே, நல்லொழுக்கமும் ஒழுக்கமும் குறைந்து பாவமும் ஒழுக்கக்கேடு அதிகரிக்கும் போது நான் என்னை புதிய வடிவங்களில் உருவாக்குவேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நான் நல்லொழுக்கமுள்ள மனிதர்களின் குடும்பங்களில் பிறந்து அழைத்து தீமைகளையும் அழிப்பதன் மூலம் அமைதியை மீட்டெடுக்கிறேன். சூரியன் வானத்தில் தனது ஏற்றத்தை தொடர்ந்தபோது மார்க்கண்டேயரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான மூடுபலி போல மறைந்துவிட்டன. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. தெய்வம் தனது எல்லையற்ற இருப்பின் ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தியது. அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு வெளிப்பாடாகும். பிரபஞ்சத்தின் எடை சமநிலையில் தொங்குவது போல் அவர்களுக்கு இடையிலான அமைதி இப்போது அடர்த்தியாக வளர்ந்தது. அந்த நேரத்தில் குந்தியின் புத்திசாலித்தனமான மகனான யுதிஷ்டிரன் பிருகுவின் வம்சாவளியின் மதிப்பிற்குரிய முனிவர் மார்க்கண்டேயரின் ஆலோசனை நாடினார். யுகங்களின் மகத்தால சுழற்சியில் உருவாக்கம் மற்றும் அழிவு பற்றிய ரகசியங்களை அவருடன் பகிர்ந்து கொண்ட முனியின் கதைகளால் மன்னரின் ஆர்வம் தூண்டப்பட்டது. ஒரு அமைதியான மர அடிவாரத்தில் அவர்கள் ஒன்றார அமர்ந்திருந்த போது இலைகளின் மென்மையான சலசலப்பு மற்றும் பறவைகளின் இனிமையான பாடல்களால் சூழப்பட்ட யுதிஷ்டிரர் மார்க்கண்டேயரிடம் காலத்தின் மர்மங்களை வெளிக்கொண சொன்னார். அவர் தனது சொற்பொழிவை தொடங்கும் போது முனிவரின் கண்கள் ஆழமான புரிதலால் பிரகாசித்தன. உலகம் இருளில் இறங்குவதை பற்றிய தெளிவான படத்தை வரைவதற்கான வார்த்தைகளின் திரைச்சீலை நெசவுகிற யுகத்தில் அனைத்தும் தூய்மையானவை, களங்கமற்றவை, 4 உறுதியான கால்களை கொண்ட காளையைப் போல இருந்தன. ஒழுக்க நெறி உயரமாக இருந்தது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அதன் இருப்பை உணர்ந்தது. ஆனால் நாம் தேதா யுகத்திற்குள் நுழைந்தபோது பாவம் பிடித்தது. ஒழுக்க நெறி ஒரு காலை இழந்தது. மீதமுள்ள 3 தூண்களில் தடுமாறியது. துவாபர யுகத்தில் பாவமும் ஒழுக்கமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன. ஒவ்வொன்றும் மற்றொன்றை ஆதரிக்கின்றன. ஆனால் ஆதிக்கம் செலுத்தவில்லை. யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபடி மார்க்கண்டேயரின் வார்த்தைகள் ஒரு சுரிசுக்கப்பட்ட ரகசியத்தைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. முனிவர் தொடர்ந்தார். காளி யுகத்தில் அறநெறி அதன் முந்தைய சுயத்தின் நிழலாக குறைக்கப்படும். ஒரே ஒரு கால் மட்டுமே எஞ்சியிருக்கும். பாவம் மற்றும் மண்சிரத்தில் அலைகளின் மத்தியில் அதன் இருப்பை பராமரிக்க அது போராடும். மார்க்கண்டேயர் பேசுகையில் அவரது குரல்
யுதிஷ்டிரரின் மனதில் தெளிவான உருவங்களை வரைந்தது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வேசியர்கள் மற்றும் சுத்திரர்கள் அனைவரும் இருளுக்கு அடிபணிந்து அவர்களின் நல்லொழுக்கங்கள் சுருங்கி துவரம் மற்றும் சத்தியத்திலிருந்து விலகும் ஒரு உலகத்தை அவர் கற்பனை செய்தார். ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய சடங்குகள் மற்றும் தியாகங்களின் நடைமுறைகள் பேராசை மற்றும் அறியாமைக்கு வழிவகுக்கும் இந்த பாடின நிலப்பரப்பில் மனிதர்கள் மீன், பால், ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளை தாங்கியே வாழ்வார்கள். ஏனெனில் பசுக்கள் அழிந்துவிடும். அவர்கள் தாழ்வான நிலங்களை சாகுபடி செய்வார்கள். இளம் கன்றுரை கிளப்பை வரைவதற்கும் சுமைகளை சுமப்பதற்கும் பயன்படுத்துவார்கள். மகன்கள் தங்கள் பந்தயர்களையும் தந்தையர்களை தங்கள் மகன்களையும் கொல்லுவார்கள். அவமதிப்பை எதிர்கொள்ளாமல் உலகம் மேற்றா நடத்தை, கருத்துக்கள், சடங்குகள் மற்றும் தியாகங்களால் நிரம்பி இருக்கும். மேலும் மகிழ்ச்சி மறைந்துவிடும். மார்க்கண்டேயரின் கலை வெளிவரும்போது அறியாமை மற்றும் ஆணவத்தால் கண்மூடித்தனமாக இருந்த மன்னர்கள் ஒருவருக்கொருவர் உயிரை பறிக்க ஒருவருக்கொருவர் சவால் விடும் ஒரு எதிர்காலத்தை யுதிஷ்டிரர் கண்டார். க்ஷத்திரியர்கள் பூமியின் முட்களாக மாறி இரக்கமோ இல்லாமல் தண்டனைகளை வழங்குவார்கள். பெண்கள் தங்கள் சொந்த பிரபுக்களை தேர்ந்தெடுப்பார்கள். வலது கையிடதுசாரிகளை ஏமாற்றும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நம்புவதை வீழ்த்திவிட்டு பேராசையும் முட்டாள்தனமும் மேலாதிக்கம் செலுத்தும் ஒரு உலகத்தின் படத்தை முனிவரின் வார்த்தைகள் வாய்ந்தன. பாவம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் நல்லொழுக்கம் மங்கி மறைந்துவிடும். தொலைதூரர் காலத்தில் மார்க்கண்டேயர் என்ற பெரிய முனிவர் சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் காலத்தில் ஆழத்தை நோக்கி கொண்டிருந்தன. அவர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் பழக்கமான மற்றும் அறியப்படாத பகுதிகளை கேட்கும் அனைவரையும் கொண்டு செல்லும் கதைகளின் திரைச்சிலை நெசவு செய்ததுகள்கி என்று அவர் கூறினார். வலிமையான அவதாரம். இவ்வளவு காலமாக இந்த உலகத்தை துன்புறுத்திய இருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தெய்வீக சக்தியுடன் அவர் திருடர்களையும் கொள்ளையர்களையும் தோற்கடித்து நாட்டிற்கு ஒழுங்கையும் நீதியையும் மீட்டிருப்பார். மார்க்கண்டேயரின் வார்த்தைகள் கல்கியின் வெற்றியை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. பிராமணர்களுக்கு ஒரு பரிசாக பூமி வழங்கப்படும். பெரிய குதிரை தியாகம், ஊழல் மற்றும் பாவம் இல்லாத ஒரு புதிய சகாபத்தை நிறுவுதல்கள் பூமியில் சுற்றி திரிந்தபோது அவரது புராண கதை வளர்ந்தது. உலகில் அனைத்து மூலைகளிலிருந்தும் மக்கள் அவரை பார்க்க வந்தனர். அவரது நல்லொழுக்கத்தின் பிரகாசத்தை அனுபவிக்க வந்தனர். பிராமணர்கள் அறிவின் மரியாதைக்குரிய பாதுகாவலர்கள் அவரது முன்மாதிரியால் இருக்கப்பட்டனர். அவர்களும் அவரது நடத்தையை பின்பற்றத் தொடங்கினர். அவர்கள் தீய எச்சல்களை கழித்தனர். திருடர்களையும் கொள்ளையர்களையும் வேரோடு பிடுங்கும் போது அவர்களின் கூக்குரல்கள் நிலத்தில் எதிரொலித்தன. பாவம் தோற்கடிக்கப்பட்டு நல்லொழுக்கம் வெற்றி பெற்றதன் மூலம் பூமியில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. கிருத யுகம் தொடங்கியது. இணையற்ற செழிப்பு மற்றும் அமைதியின் சகாப்தம். துடிப்பான வண்ணங்களால் மூத்த தோட்டங்கள், தியாக கலவைகள் மீண்டும் கட்டப்பட்டன. கல்வி மையங்கள் செழித்தன. இப்போது அறியாமையின் சங்கிலிகளிலிருந்து விடுபட்ட பிராமணர்கள் ஞானத்தின் தூண்களாக மாறி மனிதகுலத்தை நீதியின் பாதையில் வழிநடத்தினர். மார்க்கண்டேயரின் கரை தொடர்ந்து வெளிவந்து சத்தியமும் தர்மமும் மேலாதிக்கம் செலுத்திய ஒரு உலகத்தின் படத்தை வாய்ந்தது. இந்த சகாப்தத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்ந்தனர். அவர்களின் இதயங்கள் இரக்கமும் கருணையும் நிறைந்திருந்தன. பூமியின் ஆட்சியாளர்கள் நியாயமாக ஆட்சி செய்தனர். அவர்களின் குடிமக்கள் தங்கள் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் செழித்து வளர்ந்தனர். மார்க்கண்டேயர் தனது கதையை முடித்தவுடன் குருக்களின் ஞானமுள்ள மன்னரான யுதிஷ்டிரர் அவரிடம் ஒரு கேள்வியுடன் திரும்பினார். ஒரு பெரிய முனிவே, நான் எப்படி என் மக்களை பாதுகாக்க முடியும்? நான் என்ன நடத்தை வழியை பின்பற்ற வேண்டும்? மார்க்கண்டேயரில் பதில் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. இனிமையாகவும் உறுதியளிப்பதாகவும் இருந்தது. இரக்கமுள்ளவராகவும் அனைத்து உயிரினங்களின் நன்மைக்காகவும் அர்ப்பணிப்புடலும் இருங்கள் என்று அவர் கூறினார். யாரையும் நேசிக்காதீர்கள், யாரையும் அவமதிக்காதீர்கள், உண்மையாக பேசுங்கள், தாழ்மையுடன் இருங்கள், எப்போதும் உங்கள் மக்களின் பாதுகாப்புக்காக பாடுபடுங்கள். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார்.
அவரது இதயம் ஆச்சரியத்துடனும் பயணிப்புடனும் நிரம்பியது. மார்க்கண்டேயரின் வார்த்தைகள் வெறும் ஆலோசனை அல்ல, ஆனால் செயலுக்கான அழைப்பு, ஒரு ராஜாவாக தனக்கு முன் இருந்த கடமைகளை நினைவூட்டுவதாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே நோக்கத்துடனும் உறுதியுடனும் முனிவர் வகுத்த பாதையை பின்பற்றுவதாக சபதம் செய்தார். சூரியன் அடிவானத்துக்கு கீழே மூழ்கி கூட்டத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வீசும்போது மார்க்கண்டேயரின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் தொடர்ந்து எதிரொலித்தன. ஒரு பசுமையான காட்டி இஸ்வாகு வம்சத்தை சேர்ந்த சக்தி வாய்ந்த ஆட்சியாளரான மன்னர் பரீட்சை குதிரை மீது தனியாக சவாரி செய்து மான்களை துரத்தினார். அவரது சோர்வும் பசியும் அவரை ஒரு அமைதியான தொட்டிக்கு அழைத்து சென்றது. அங்கு அவர் தன்னையும் தனது குதிரையையும் புத்துணர்ச்சியுடன் வைத்து கொண்டார். அவர் தொட்டியின் பக்கத்தில் அமர்ந்தபோது அருகிலுள்ள ஒரு பெண் சேகரிக்கும் மலர்களின் இனிமையான பாடல்களால் அவர் மயங்கினார். அரசர் அவளை அணுகி மிகுந்த கவர்ச்சியுடன் அவளுடைய அடையாளம் மற்றும் தோற்றம் பற்றி கேட்டார். அந்த பெண் அவள் வெறுமனே ஒரு கன்னி என்று பதிலளித்தார். ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் ராஜாவின் மனைவியாரும் மாற ஒப்புக்கொண்டார். அவர் ஒருபோதும் அவளுக்கு தண்ணீரை காட்ட மாட்டார். பரீட்சை இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அவளை திருமணம் செய்து கொண்டார். மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாக ஈடுபட்டார். இருப்பினும் நேரம் செல்ல செல்ல அவரது படைகள் சம்பவ இடத்திற்கு வந்தன. மன்னர் தனது புதிய மணமகளுடன் தனது தலைநகருக்கு திரும்பினார். இருப்பினும் அவர் மழுப்பலாக இருந்தார். அவருடன் தனிப்பட்ட குடியிருப்புகளில் தன்னை அடைத்து கொண்டார். அவர்களின் தனிமையைக் கண்டு ஆர்வமடைந்த தலைமை அமைச்சர் அருகில் ஒரு செயற்கை காட்டை உருவாக்கினார். அதில் இனிப்பு நீர் நிரப்பப்பட்ட ஒதுங்கிய தொட்டி இருந்தது. இந்த காட்டிற்குள் நுழைய மன்னர் அழைக்கப்பட்டார். அங்கு அவரும் அவரது அன்பான மனைவியும் மகிழ்ச்சியான தருணங்களை ஒன்றாக கழித்தனர். அவர்கள் மாதவி வண்டு தொட்டிக்கு அடியில் அமர்ந்திருந்த போது அவர் தொட்டியின் நீரில் மூழ்க வேண்டும் என்று மன்னர் பரிந்துரைத்தார். ஆனால் அவரை திகைக்க வைத்ததால் அவள் மேற்பரப்புக்கு அடியில் வரைந்திருட்டார். இதனால் அவர் வெறித்தனமாக இருந்தார். அவளை தேடினார். விரத்தியில் பரீட்சை தொட்டியின் நீரை வடிகட்ட உத்தரவிட்டார். அதன் வாயில் ஒரு தவளை அமர்ந்திருப்பதை கண்டார். அவரது கோபம் விடித்தது. மேலும் அவர் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து தவளைகளும் கப்பமாக கொல்லப்படும் என்று முடிவு செய்தார். அவருடன் பார்வையாளர்களை தேடும் எவரும் இறந்த தவளைகளை காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். பயந்த தவளைகள் தங்கள் துயரத்தை தங்கள் மன்னரால் ஆகிவிடும் வெளிப்படுத்தின. அவர் ஒரு தோல்வி என்ற போர்வலில் பரீட்சத்தை அணுகினார். அப்பாவி தவளைகளை விட்டு விடுமாறு மன்னரிடம் கெஞ்சினார். அவரது கோபம் அறியாமையால் நுகரப்படுபவர்களுக்கு செழிப்பும் ஆன்மீக தகுதியும் குறையும் என்று எச்சரித்தார். இருப்பினும் தனது அன்பான மனைவியை இழந்ததில் பரீட்சத்தின் துக்கம் அவரது தீர்ப்பை மறைத்தது. மேலும் அவர் தவளைகளை கொல்வதாக சபதம் செய்தார். தன்னை கவலைகளில் அரசன் என்று வெளிப்படுத்தி அந்த பெண்ணான சுசோபனார் உண்மையில் தனது மகள் என்றும் தனது பொய்யான இயல்பால் மன்னர்களை ஏமாற்றிய வரலாற்றை கொண்டவர் என்றும் விளக்கினார். மன்னர் பரீட்சை ஆயு தனது மகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரினார். அதை தவளை மன்னர் தயக்கத்துடன் செய்த நாட்கள் செல்ல செல்ல சுசோபனாவின் இணக்கமான நற்பண்புகளால் ஈர்க்கப்பட்ட பரீட்சை 3 உலகங்களையும் வென்றதைப் போல உணர்ந்தார். அவர் மரியாதையுடன் ஆயுவை வணங்கி தனது நன்றியை வெளிப்படுத்தினார். தவளை ராஜா தனது மகளின் அனுமதியை பெற்று அரச குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார்கள். ஆண்டுகளுக்கு பிறகு பரீட்சை சுசோபனாவுடன் 3 மகன்களை பெற்றெடுத்தார். சலாதாலா மற்றும் வாலா. அவர் வளர்ந்ததும் துறவரத்தில் அதிக அர்ப்பணிப்புடன் தனது மூத்த மகனை நியமித்தார். ஒரு அமைதியான சூழலில் இலைகளின் மென்மையான சாசலப்பு மற்றும் அறவைகளின் இனிமையான பாடல்களால் சூழப்பட்ட முனிவர்கள், பிராமணர்கள் மற்றும் நீதிமான்களான மன்னர் யுதிஷ்டிரர் மார்க்கண்டேயனை சுற்றி கூடினர். 100 ஆண்டுகள் வாழ்ந்த அரச மொழிவான வாராவின் அசாதாரண வாழ்க்கை பற்றி அவர்கள் விசாரித்தனர். மார்க்கண்டேயர் தெரிந்தே புன்னரைத்தார். அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் மின்னின. வாகா உண்மையில் ஒரு பெரிய துறவி என்று அவர் தொடங்கினார். ஆனால் வாகா மற்றும் வாலாவின் கொலையாளியான இந்திரனுக்கு இடையிலான ஒரு சந்திப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அழியாத வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும்
வெளிப்படுத்தும் மார்க்கண்டேய பேசுகையில் அந்த காட்சி கடலின் அருகிலுள்ள பசுமையான புகலிடத்திற்கு மாறியது. அங்கு வாகா இயற்கையுடன் இணக்கமாக வசித்து வந்தார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் சூரியன் பிரகாசமாக பிரகாசித்தது. பசுமையான நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. ஐராவத்தின் மேல் அமர்ந்திருந்த இந்திரன் அவரது கம்பீரமான யானை மேலே இருந்து தனது ராஜ்யத்தை ஆய்வு செய்தது. அவரது கண்கள் சிரிப்பான நகரங்கள் மற்றும் கிராமங்களில் சுற்றி திரிந்தன. அங்கு மக்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தனர். அவர் வாகாவில் புகலிடத்தை பார்த்தபோது இந்திரன் மென்மையான புல் மீது தனது அடிச்சுவடுகளை மென்மையாக வைத்துக்கொண்டு பூமிக்கு இறங்கினார். தெய்வீக ஆட்சியாளரின் இருப்பை உணர்ந்த ரிஷி மரியாதையுடன் எழுந்து நின்றார். அவர் இந்திரனை தாழ்மையான பிரசாதங்களுடன் வரவேற்றார். கால்களை கழுவுவதற்கு, தண்ணீர் உட்காருவதற்கு ஒரு தரைவிரிப்பு பாரம்பரியமான நற்கியா பழம் மற்றும் வேர்கள்வாரின் பத்தியால் மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் அழியாத வாழ்க்கையின் துயரங்களை பற்றி அவனிடம் கேட்டான். பாவமில்லாத மொழியே, என்கென்றும் வாழ்பவர்கள் தாங்க வேண்டிய துன்பங்கள் என்ன என்று கேட்டான். உடன்படாத நபர்களுடனான வாழ்க்கை, அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிவினை, தீயவர்களுடனான தோழமை இவை நாம் எதிர்கொள்ளும் சில கஷ்டங்கள் மட்டுமே. மகன்கள் மற்றும் மனைவிகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மரணம் மற்றவர்களை சார்ந்திருப்பது ஆகியவை நமக்கு மிகுந்த வேதனையை தருகின்றன என்று அவர் பதிலளித்த போது வாகாவின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. வாகா பேசுகையில் அவரது வார்த்தைகள் செல்வம் இல்லாத மனிதர்களின் உருவங்களை கற்பனை செய்தன. அதை வைத்திருப்பவர்களால் அவமதிக்கப்பட்டன. குடும்பங்கள் கண்ணியத்திற்கு உயர்கின்றன அல்லது அதிலிருந்து வீழ்கின்றன. சங்கங்கள் மற்றும் பிரிவினைகள், முடிவற்ற வாழ்க்கையில் எழுந்த அனைத்து முரண்பாடுகளும், கடவுள்கள், அசுரர்கள், காந்தவர்கள், மனிதர்கள், பாம்புகள் மற்றும் ராட்சசர்கள் அனுபவித்த பேரழிவுகள் மற்றும் பின்னடைவுகள் எண்ணற்றவை என்று வாகா கூறினார். கற்றறிந்த மற்றும் ஞானிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் முட்டாள்தனமான மற்றும் அறிவற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்திரனின் ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அழியாத வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துமாறு அவர் வாகரிடம் கேட்டார். பேசி மீண்டும் புன்னகைத்தார். அவரது கண்கள் புரிதலால் பிரகாசித்தனை. இந்திரா, ஒருவர் விடியற்காலத்திலோ அல்லது அந்தி நேரத்திலோ தனது சொந்த வீட்டில் எளிய காய்கறிகளை சமைத்தால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது என்று அவர் கூறினார். மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் தனது சொந்த முயற்சியால் சம்பாதித்த உணவை சாப்பிடுவது இது ஒரு உன்னதமான ஆபாவின் அடையாளம். விருந்தினர்களுக்கு சேவை செய்து தனக்கு உணவு வழங்கிய பிறகு ஒரு பிராமணன் சாப்பிடும்போது பாண்டவர்களின் மகன்களின் முன்னிலையில் ரிஷி மார்க்கண்டேய அரச சத்திரியர்களின் மகத்துவத்தை பற்றி பேசத் தொடங்கினார். பண்டைய ஞானத்தில் கிசுகிசுக்களை அவர்களுடன் எடுத்துச் சென்ற ஞானமுள்ள முனிவரின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. நாசர்கள் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் பூமியில் சுற்றி திரிந்த ஒரு கடந்த காலத்தில் மார்க்கண்டேயரின் கதை அமைக்கப்பட்டது. குரு வம்சத்தைச் சேர்ந்த வலிமையான ஆட்சியாளரான மன்னர் சுவோதாவை பற்றி அவர் பேசினார். அவர் பெரிய முனிவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். அவர் தனது ராஜ்யத்திற்கு திரும்பி செல்லும்போது மற்றொரு மன்னரான உசினாராவின் மகன் சிவியை தனது ரதத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். இரண்டு மன்னர்களும் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நற்பண்புகளில் பெருமையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டனர். அடிபணிய விரும்பவில்லை. அவர்களின் கண்கள் ஒரு அமைதியான சவாலில் பூட்டப்பட்டன. உலகின் தலைவிதி யார் முதலில் வழிவிடுவார் என்பதை பொறுத்தது போல காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. ஒரு புயல் உடைவதற்கு முந்தைய அமைதி போல அப்போது சந்தரிசி நாரத காட்சியில் தோன்றினார். அவரது இருப்பு மேகங்கள் வழியாக துளையிடும் சூரிய ஒளியின் கதிர் போல இருந்தது. அவர் இரு மன்னர்களுக்கும் இடையிலான மோதலை பார்த்து அவர்கள் அடிபணிய மறுத்த பிடிவாதத்தை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். மன்னர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சமம் என்று நம்பினர். நாரதரின் தலையீட்டை எதிர்த்தனர். நாரதர் மென்மையான புன்னகையுடன் 3 புனித சோகங்களை ஓதத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் தேலிலிருந்து வேல் போன்ற ஞானத்தால் சொட்டுகின்றன. பொல்லாதவன் தாழ்மையானவர்களிடம் கூட தீய முறையில் நடந்து கொள்கிறார் என்று அவர் அறிவித்தார். ஆனால்
நேர்மையானவன் நேர்மையுடன் நேர்மையற்றவர்களிடம் கூட நடந்து கொள்கிறான். மன்னர்கள் கவனமாக கேட்டனர். அவர்களின் முகங்கள் புரிதலால் பிரகாசிக்கின்ற நரிசியின் வார்த்தைகள் ஒரு பூட்டை திருப்புவது போலவும் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை திறப்பது போலவும் இருந்தன. உண்மையான மகத்துவம் உடல் வலிமை அல்லது பொருள் செல்வத்தில் அல்ல, ஆனால் தன்மை மற்றும் நல்லொழுக்கங்களில் உள்ளது என்பதை அவை வெளிப்படுத்தின. நாரதர் தொடர்ந்து பேசினார். அவரது குரல் பண்டைய ஞானத்தில் திரைச்சீலை நெசவு செய்தது. ஒருவர் தர்மத்தின் மூலம் சராசரியை வெல்ல வேண்டும், சத்தியத்தின் மூலம் பொய்யானது, மன்னிப்பின் மூலம் தீய செயல்களை செய்பவர், நேர்மையின் மூலம் நேர்மையற்றவர். நாரதர் பேசி முடித்ததும் இரு மன்னர்களும் ஒருவரையொருவர் புதிதாக பார்த்தனர். அவர்கள் எல்லா விஷயங்களிலும் சமமானவர்கள் அல்ல, மாறாக சிவியின் நற்குணம் சுவோத்ராவை விட அதிகமாக இருப்பதை கண்டனர். பணிவுடனும் நன்றியுடனும் மன்னர் சுவோத்ரா சிவியின் ரதத்தை சுற்றி நடந்து அவரது எண்ணற்ற சாதனைகள் மற்றும் நல்லொழுக்கங்களை பாராட்டினார். பின்னர் அவர் ராஜாவுக்கு வழி கொடுத்தார். அவரை தனது பயணத்தை தொடர அனுமதித்தார். 2 மன்னர்களும் பிரிந்தபோது நாரதர் திருப்தியுடன் புன்னகைத்தார். அவரது வார்த்தைகள் அவர்களுக்கு இடையே ஆழமான புரிதலை கொண்டு வந்தன என்பதை அறிந்தார். எனவே மார்க்கண்டேயர் அரச சத்திரியர்களின் மகத்துவத்தை பற்றி தொடர்ந்து பேசினார். பாண்டவர்களின் மகன்களுக்கு மரியாதை, ஒருமைப்பாடு மற்றும் இரக்கம் உள்ளவர்களுக்குள் வாழ்ந்த ஆசீர்வாதத்தை பற்றி கூறினார். நவுஷாவின் மகன் யாதியின் ராஜ்யத்தில் செயற்பாட்டின் சத்தத்துடன் காற்று உயிரிடல் இருந்தது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வேலைகளை பற்றி அலைக்கொண்டிருந்த போது சூரியன் பரபரப்பான கருக்களில் மோதியது. ஏத்தி மன்னர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் பாதுகாக்கவும் சேவை செய்யவும் சத்தியம் செய்த மக்களால் சூழப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம். அவர் தனது குடிமக்களை வணங்கும் போது ஒரு பிராமணர் அமைதியான உறுதியுடன் அவரை அணுகினார். ராஜாவின் பார்வை புனித மனிதனின் பார்வையை சந்தித்தது. மேலும் பிராமணரின் வார்த்தைகளின் நிலையை அவர் உணர்ந்தார். ராஜாவே, பூசாரி தனது குரலை குறைத்து வளர்ந்தார். நான் என் மதிப்பிற்குரிய போதகர் சார்பாக உங்களிடம் வருகிறேன். அவரது வாழ்வாதாரத்திற்காக நான் உங்களிடம் செல்வத்தை கோருகிறேன். ராஜாவின் வெளிப்பாடு சிந்தனை மிக்கதாக மாறியது. அவர் கோரிக்கையை பரிசீலிக்கும் போது அவரது கண்கள் குறுகின. அவர் பிராமணரை நெருங்கினார். அவர் சுதந்திரமாக பேச வேண்டும் என்று சைகை காட்டினார். புனித மனிதர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். தொடர்வதற்கு முன்பு, இந்த உலகில் ஆண்கள் பிச்சை கேட்கும்போது அவர்கள் அடிக்கடி கேட்பவர்களை அவமதிக்கிறார்கள். ராஜாவே, அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். என்ன உணர்வுகள் உங்கள் செயல்களை வழிநடத்தும்? மன்னரின் பதில் உடனடியாகவும் நேர்மையாகவும் இருந்தது. நான் எதையும் விட்டுவிடுவதாக பெருமைப்படுவதில்லை என்று அவர் உறுதியான குரலில் கூறினார். கொடுக்க முடியாத விஷயங்களுக்கான வேண்டுதல்களுக்கும் நான் செவிசாய்க்கவில்லை. ஆனால் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கான பிரார்த்தனைகளுக்கு வரும்போது நான் திறந்த மனதுடன் கேட்கிறேன். நான் கொடுக்கும்போது நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். அவர் ஒரு அன்பான புன்னகையுடன் பிராமணரை கண்காணித்து நிறுத்தினார். புனிதமானவரே, நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். பிராமணனின் கண்கள் நன்றியுடன் மின்னின. ராஜாவே, நான் 1000 நாய்களை கேட்கிறேன். இது என் போதரை தக்க வைத்து அவருக்கு அமைதியை கொண்டு வரும் ஒரு பரிசு என்று அவர் பதிலளித்தார். மன்னர் கருமையுடன் தலையசைத்தார். அவரது கை உயர்ந்து ஆச பொருளாளருக்கு சமிக்கை செய்தது. என்னை லாயன்களுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அவர் கூறினார். இந்த புனித மனிதருக்காக 1000 சிறந்த கால்நடைகளை தயார் செய்யுங்கள். பிராமணர் விலைமதிப்பட்ட பரிசுடன் புறப்பட்ட போது மன்னர் யாரியின் எண்ணங்கள் உள்நோக்கி திரும்பின. அவர் தாராள மனப்பான்மையின் தன்மையையும் அது தனக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியையும் சிந்தித்தார். அந்த தருணத்தில் தனது செயல்கள் ஒரு ஆழமான கொள்கையால் வழிநடத்தப்படுகின்றன என்பதை அவர் அறிந்தார். இது தன்னை சுற்றியுள்ள உலகத்துடனும் அவரது உதவி தேவைப்படுபவர்களுடனும் தன்னை இணைத்தது. ராஜாவின் தாராள மனப்பான்மை பற்றிய செய்தியை தன்னுடன் எடுத்து சென்ற பிராமணர் 1000 குதிரைகளின் பரிசில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் இதயங்கள் ஏத்தி மன்னரின் கருணைக்கு நன்றியால் நிரம்பின. புனித மனிதர் ராஜாவை பார்த்தபோது
அவர்களில் சந்திப்பு கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் உள்ள மாற்றும் சக்தியை வினைவூட்டுவதாக இருந்தது என்பதை அவர் அறிந்தார். வெறும் செல்வம் அல்லது பொருள் உடைமைகளை மீறிய ஒரு பிணைப்பு. விர்ஷாதர்பா ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. வணிகர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்கும் பயிற்சி மைதானத்திலிருந்து வாள் கத்துவதற்கும் காற்று உயிருடன் இருந்தது. இந்த துடிப்பான காட்சியின் மத்தியில் வைசம்பாயனனின் மகன் இளவரசர் மதிப்பிற்குரிய பிசி மார்கண்டேயாவை அணுகினார். மிகுந்த ஆர்வத்துடன் மார்கண்டேயரிடம் தங்களுக்கு இடையே நடந்த அரச சத்திரியர்களின் கதைகளை விவரிக்க சொன்னார். மார்கண்டேயர் சிரித்தார். பல நூற்றாண்டுகள் பழமையான கதைகளின் இடையால் அவரது கண்கள் மின்னின. ஏய், என் நண்பரே, அவர் தொடங்கினார். விர்ஷாதர்பா மற்றும் சேதுகர் என்ற 2 மன்னர்கள் இருந்தனர். இருவரும் ஒழுக்கம் மற்றும் போரின் மீது தேர்ச்சி பெற்ற மார்கண்டேயர் பேசுகையில் இளவரசரின் முகத்தில் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. அவர் இந்த புகழ்பெற்ற ஆட்சியாளர்களை பற்றி மேலும் அறிய ஆர்வமாக இருந்தார். மார்கண்டேயர் தொடர்ந்தார். விர்ஷாதர்பா தனது இளமை காலத்திலிருந்தே ஒரு சபதம் செய்திருப்பதை சேதுகர் நன்கு அறிந்திருந்தார். அவர் பிராமணர்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் மட்டுமே பரிசாக வழங்குவார். ஒரு நாள் வேதங்களை பற்றி தனது படிப்பை முடித்த ஒரு கற்கறிந்த பிராமணர் சேதுகரின் அரசவைக்கு வந்தார். ஆழமான வில்லுடன் இருந்த பிராமணர் சேதுகரிடம் 1000 குதிரைகள் வடிவில் செல்வம் கோரினார். ஆனால் சேதுகளால் அனுதாபம் இருந்த போதிலும் இந்த கோரிக்கையை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. விருஷாதர்வனை தேடுமாறு பிராமணருக்கு அவர் உத்தரவிட்டார். அவரது மன்னர் நல்லொழுக்கத்தின் முன்னுதாரணம் என்றும் விரும்பிய பரிசை நிச்சயமாக வழங்குவார் என்றும் விளக்கினார். பிராமணர் நம்பிக்கையும் பயமும் கலந்த கலவையுடன் விருஷாதர்பாவின் அரசவைக்கு சென்றார். அரச மாளிகைக்கு வந்த பிராமணன் ராஜாவை சந்திக்க சொன்னான். தனது சபரத்தின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு பெற்ற விருஷாதர்பா ஆரம்பத்தில் கோரிக்கையை மறுத்தார். இந்த செயல்பாட்டில் பிராமணரை ஒரு சவுக்கால் கடித்தார். இந்த திட்டி ஆக்கிரமிப்பால் அதிர்ச்சி அடைந்த பிராமணர்களில், ஏன் என்னை இவ்வாறு தாக்குகிறீர்கள், நான் குற்றமற்றவன் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். விருஷாதர்பா வார்த்தைகள் சமநிலையில் தொங்கியதால் காற்று பதற்றத்தால் கனமாக இருந்தது. அவரது செயல்களின் தீவிரத்தை உணர்ந்த மன்னர், பிராமணனே, நீ கேட்பதை உனக்கு கொடுக்காத அவனை நீ சபிக்கிறாயா, அல்லது இந்த நடப்பை ஒரு பிராமணனுக்கு சரியானதா என்று மென்மையாக பேசினார். ராஜாவின் உள்ளோக்கத்தால் அதிர்ச்சி அடைந்த பிராமணர், மன்னர்களின் ராஜாவே, சேதுகனால் நான் உங்களிடம் அனுப்பப்பட்டேன். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் வந்தேன் என்று பதிலளித்தார். விருஷாதர்பாவின் வெளிப்பாடு இரக்கமுள்ளதாக மாறியது. மேலும் அவர் ஒரு தீர்வை வழங்கினார். காய் இடைவேளைக்கு முன்பு எனக்கு என்ன அஞ்சலி வந்தாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் சவுக்கால் அடித்த ஒரு வெறுமையுடன் ஒரு மனிதனை எப்படி அனுப்ப முடியும்? இளவரசர் மார்கண்டேயரின் கதையை கேட்டபோது அவரது கண்கள் வியப்புடன் விரிந்தன. அத்தகைய ஒரு ராஜாவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கலை. முன்னுரிமை அளிக்கும் ஒருவர். ஒரு தொலைதூர நாட்டில் உசினாராவின் மகன் மன்னர் சிவி தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரை சுற்றி அவரது மக்கள் இருந்தனர். காற்று ஒரு அசாதாரணமான காட்சியால் நிரம்பியிருந்தது. ஒரு புறா ராஜாவின் மடியில் விழுந்தது. அதை பின்தொடர்ந்த ஒரு பயங்கரமான பருந்திடமிருந்த அடைக்கலம் கோரியது. ராஜாவின் அருகில் நின்ற பாதிரியாக எச்சரிக்கையுடன் கூறினார், ஐயா, இது ஒரு ஆபத்தான அறிகுறியாகும். ஒருவரின் உடலில் விழும் பெரிய ஆபத்தை முன்னறிவிக்கிறது. வரவிருக்கும் இந்த அழிவு இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள செல்வத்தை கொடுங்க. நான் ஒரு முனிவர். புறாவின் வடிவம் எடுத்த முனிவர். என்னை வேட்டையாடும் பருந்திடமிருந்த அடைக்கலம் தேடி உங்களிடம் பாதுகாப்புக்காக வந்துள்ளேன். வேத அறிவை பெற்றுள்ளேன். தன்னடக்கம் மற்றும் துவாவரம் கொண்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். என் ஆசிரியரை பற்றி ஒருபோதும் தவறாக பேசவில்லை. நான் வேதங்களை மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். அவற்றின் நற்பெயர்களை அறிவேன். கடிதங்கள் மூலம் அவற்றை படித்தேன். இப்போது அருகிலுள்ள கிளையில் அமர்ந்திருக்கும் பருந்து ராஜாவை கடுமையாக்கும் குரலில் அழைத்தது. உயிரினங்கள் வெவ்வேறு வரிசையில் பிறக்கின்றன. ஒருவேளை கடந்த காலத்தில் நீங்கள் இந்த புறாவால் பிறந்திருக்கலாம். இந்த பறவையை பாதுகாத்து என் உணவில் நீங்கள் தலையிடுவது சரியல்ல. மன்னர் சிவி, புறா மற்றும் பருந்து ஆகிய இருவரின் வார்த்தைகளையும் சிந்தித்தார். பாதிக்கப்பட்ட உயிரினத்தை பாதுகாப்பு கோரிவிட்டு கொடுப்பது ஒரு பெரிய தவறு என்று அவருக்கு தெரியும். அவ்வாறு செய்பவர் தனக்கு தேவைப்படும் போது
பாதுகாப்பை பெற மாட்டார் என்று மன்னர் கூறினார். மேகங்கள் மழையை தடுக்கும், விதைகள் வாடிவிடும், குழந்தை பருவத்தில் அவரது சந்ததிகள் அழிந்துவிடும். ஏக்கத்தால் தூண்டப்பட்ட மன்னர் சிவி அரிசியுடன் சமைத்த காலை புறாவுக்கு மாற்றாக வழங்க முடிவு செய்தார். ஏராளமான இறைச்சியால் நிரப்பப்பட்ட பருந்தையின் வசிப்பிடத்திற்கு அதை எடுத்து செல்லுமாறு தனது ஆட்களுக்கு அறிவுறுத்தினார். புறாவை அதன் உணவாக நியமித்ததாக கூறி பருந்தி மறுத்தரு. புறாவை காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்த மன்னர் ஒரு மாற்றீட்டை முன்வைத்தார். நான் என் வலது தொடையிலிருந்து ஒரு இறைச்சியை வெட்டி அதை புறாவுக்கு எதிராக எடை போடுவேன். அது எடையில் சமமாக இருந்தால் நான் புறாவின் உயிரை காப்பாற்றுவேன். மன்னர் கவனமாக அவரது இறைச்சியின் துண்டுகளை வெட்டினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் இன்னும் கனமாக இருந்தது. மன்னர் தனது உடலின் சில பகுதிகளை தொடர்ந்து தியாகம் செய்தபோது அவர் எந்த வலியையும் துக்கத்தையும் உணரவில்லை. இந்த தன்னலமற்ற செயலை கண்டு கருந்து இறுதியாக மறைந்து விட்டது. புறா காப்பாற்றப்பட்டது என்று கூறி பின்னர் சிவி மன்னர் புறாவை அதன் உண்மையான அடையாளத்தையும் பருந்தின் தன்மையையும் வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். பதிலளித்தது, நான் அக்தி, நெருப்பு கடவுள் வைஸ்வனாரா என்றும் அழைக்கப்படுபவன். பருந்து வேறு யாரும் அல்ல. இடிமுழக்கத்துடன் ஆயுதம் ஏந்திய இந்திரன்தான். ராஜாவே, நீ உன்னை ஒரு உண்மையான ஹீரோவாக நிரூபித்துள்ளாய். உன்னுடைய தன்னலமற்ற செயல் தெய்வங்கள் மற்றும் முனிவர்கள் இருவரிடமிருந்தும் மிகுந்த புகழும் மரியாதையும் பெற்றுள்ளது. சிவ மன்னருக்கு விரைவில் கவதராமன் என்ற மகன் பிறப்பார் என்று புறா தீர்க்க தரிசனம் உரைத்தது. அவர் தனது துணிச்சல் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கு புகழ்பெற்றவராக மாறுவார். நாணமுள்ள விஸ்வாமித்திர முனிவரின் வழி தோன்றலான அஸ்தக மன்னர் ஒரு தொலைதூர நாட்டில் ஒரு பெரிய குதிரை தியாகத்தை நிகழ்த்தினார். அதில் பல மன்னர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் அவரது 3 சகோதரர்களான பிரதனா வசுமனாஸ் மற்றும் சிவி உசினாராவின் மகன்கள் இருந்தனர். தியாகம் முடிந்த பிறகு அவர்கள் தங்கள் அரச ரதத்தில் ஒரு தெய்வீக முனிவரான நாரதருடன் புறப்பட்டனர். அவர்கள் பயணித்தபோது நாரதர் அவர்களில் ரதத்தில் அவர்களுடன் சேர்ந்தார். மன்னர்களில் ஒருவர் தனது ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அவரிடம் கேட்டார். மன்னர் அவர்களின் தலைவிதியை பற்றி விசாரித்தார். ஏனெனில் அவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுளையும் நல்லொழுக்கங்களையும் பெற்றவர்கள். அவர்களில் யார் முதலில் சொர்க்கத்திலிருந்து விழுவார்கள் என்று ஆச்சரியப்பட்டார். நாரதர் அஸ்தகனே முதலில் இறங்குவார் என்று பதிலளித்தார். காரணம் அவர் விளக்கினார். அஸ்தகன் ஒரு முறை நாரதரை தனது ராஜ்யத்தில் சுற்றுப்பயணத்திற்கு அழைத்து சென்று ஆயிரக்கணக்கான கால்நடைகளை காட்டினார். ஒவ்வொன்றும் பனித்துவமான நிழல்களை கொண்டிருந்தன. அவற்றின் உரிமையை பற்றி கேட்டபோது அஸ்தகன் பெருமையுடன் அவை தன்னிடமிருந்து கிடைத்த பரிசுகள் என்று கூறினார். இந்த பெருமை மிக்க பதில் அவரது மரணத்திற்கு பின் அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். பின்னர் மற்ற மன்னர்கள் வீழ்ச்சி அறியும் தருவாயில் யார் இருப்பார்கள் என்று கேட்டனர். பிரதனாதான் 2வது நபராக இறங்குவார் என்று நாரதர் வெளிப்படுத்தினார். காரணம் அவர் விளக்கினார். பிரதகனாதான் ஒரு முறை ஒரு பிராமணனுக்கு ஒரு குதிரையை வழங்குவதாக உறுதியளித்தார். ஆனால் இறுதியாக அவர் சொந்த ரதத்தின் குதிரைகளை ஒவ்வொன்றாக கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் நான் அதை விண்ண தருகிறேன் என்று கூறினார். இந்த சுயநலமான செயலும் அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். பின்னர் மீதமுள்ள 2 மன்னர்களும் தங்கள் தலைவிதியை பற்றி கேட்டனர். அடுத்து வாசுமனாஸ் தான் வீழ்ச்சி அடைவார் என்று நாரதர் வெளிப்படுத்தினார். அதற்கு காரணம் வாசுமனாவுக்கு ஒரு பிராமணர் ஒரு அழகான மலகதத்தை வழங்கியிருந்தார். ஆனால் நாரதர் அதை பாராட்டிய ஒவ்வொரு முறையும் மன்னர் அதை அவருக்கு கொடுக்க மறுத்துவிட்டார். நீங்கள் ஏற்கனவே அதை போதுமான அளவு பாராட்டியுள்ளீர்கள் என்று கூறினார். இந்த தாராள மனப்பான்மை இல்லாதது அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இறுதியாக மன்னர்களில் ஒருவர் சிவியில் தலைவிதியை பற்றி கேட்டார். நாரதர் சிவியை காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்வார் என்று பதிலளித்தார். ஆனால் நாரதனே சொர்க்கத்திலிருந்து விழுவார் என்று கூறினார். காரணம் அவர் விளக்கினார். சிவியை ஒரு முறை ஒரு பிராமணரால் சோதிக்கப்பட்டார். அவர் படைப்பாளரான விதாத்ரி என்ற மார்வேடத்தில் இருந்தார். பிராமணர் சிவியிடம் தனது சொந்த மகனை கொல்லுமாறு கேட்டார். ஆனால் சிவியும் தயங்கவில்லை. சிறுவனின் மாம்சத்தை தானே சமைத்து சாப்பிடவும் முன்வந்தார். இருப்பினும் பிராமணர் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி சிவியின் சுய கட்டுப்பாட்டை புகழ்ந்தபோது தான் அவரை எப்போதும் சோதித்துக் கொண்டிருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தனது செயல்களை பற்றி பெருமிதம் கொண்ட சிவி புகழ் அல்லது செல்வத்திற்காக எதுவும் செய்யவில்லை.
மாறாக நல்லொழுக்க பாதையை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பத்தால் தான் செய்ததாக தனது ஆலோசகர்களுக்கு விளக்கினார். தனது செயல்கள் பாவமல்ல என்றும் நேர்மையுடன் செயல்பட்டதாகவும் அவர் நம்பினார். சிவியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட நாரதர் அவர்களை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தினார். ஒரு அமைதியான கட்டில் ஆண்டுவின் மகன்கள் மார்க்கண்டேய முனிவரை சுற்றி கூடினர். அவர்கள் ஆர்வத்துடன், மார்க்கண்டேயனே, உன்னை விட நீண்ட காலம் வாழ்ந்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டனர். மார்க்கண்டேயர் ஒரு கணம் யோசித்து, உண்மையில் இந்திரஜும்னா என்ற அசு முனிவர் ஒருவர் வானத்திலிருந்து விழுந்து என் சாதனைகள் தொலைந்து விட்டன என்று அழுதார். அவர் அங்கீகாரம் தேடி என்னிடம் வந்தார். ஒவ்வொரு கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ ஒரு ஏவு மட்டுமே வாழ்ந்ததால் ராஜாவின் முயற்சிகளை தன்னால் அறிய முடியவில்லை என்று மார்க்கண்டேயர் விளக்கினார். அவர்களின் தொரி வாழ்க்கை அவர்களை பலவீனப்படுத்தி உலக நடவடிக்கைகளில் ஈடுபட முடியவில்லை. இந்திரஜும்னா பின்னர் மார்க்கண்டேயரிடம் தன்னை விட நீண்ட காலம் வாழ்ந்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். மார்க்கண்டேயன் பிரவரகணன் என்ற ஆணை கம்பீரமான இமயமலையில் அவர்களின் தற்போதைய இருப்பிடத்திலிருந்து வெகு தொலைவில் வசித்து வந்ததாக பதிலளித்தார். இந்த செய்தியால் ஈர்க்கப்பட்டு இந்திரஜும்னா ஒரு குதிரையாக மாறி மார்க்கண்டேயனை சுமந்து சென்று பிரவரகனை சந்தித்தார். மன்னர் ஆந்தையிடம், என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஆனால் ஆந்தை சிறிது நேரம் நின்று, எனக்கு உன்னை தெரியாது என்று பதிலளித்தது. தயக்கமின்றி, இந்திரஜி மார்த்தவரகரனை விட வயதானவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆந்தை நதியன்கா என்று கேள், அருகிலுள்ள ஏரியில் வசித்து வருவதாகவும் ராஜாவை அடையாளம் காண முடியும் என்றும் பதிலளித்தது. மார்க்கண்டேயனும் ஆந்தையும் ராஜாவும் ஏரிக்கு சென்று நதிஜாங்காவிடம், இந்திரஜும்னா மன்னரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டனர். கிரேன் ஒரு கணம் யோசித்து, இந்திர ராஜாவை எனக்கு தெரியாது என்று சொன்னது. எனினும் அவரை விட வயதானவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது, நதிஜாங்கா அக்பாரா என்ற ஆமை அதே ஏரியில் வசித்து வருவதாகவும் ராஜாவை நன்கு அறிந்திருக்கலாம் என்றும் பதிலளித்தார். அந்த குழு ஏரியின் விளிம்பிற்கு சென்றது. அங்கு அவர்கள் அக்பாரை சந்தித்தனர். அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தபோது அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவரது இதயம் ஆழமாக அசைந்தது. அவர் இலும் நடுங்கினார். உணர்ச்சியால் கிட்டத்தட்ட திகைத்தார். கைகளை இணைத்து, ஐயோ, எனக்கு இது தெரியாது. அவர் நெருப்பு விழாவின் போது 1000 பலிகளை நட்டிருந்தார். மேலும் இந்த மன்னர் அவர்களுக்கு தியாகம் செய்த பிறகு கொடுத்த பசுக்களின் கால்களால் ஏரியையே அறுவாராய்ச்சி செய்தார். அப்போதிருந்து நான் இங்கு வசித்து வருகிறேன். அதுபாரா பேசி முடித்தவுடன் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக தேர் இயங்கியது. வானத்திலிருந்து ஒரு வானக்குரலுடன் இந்திரஜும்னாவை நோக்கி வந்து, சொர்க்கத்தில் உங்கள் சரியான இடத்தை பெறுங்கள். உங்கள் சாதனைகள் மகத்தானவை. நீங்கள் நதிர்ச்சியுடன் திரும்ப தகுதியானவர் என்று குரல் புனித வசனங்களையும் ஓதி காட்டியது. நல்லொழுக்கங்கள் பூமி முழுவதும் பரவி சொர்க்கத்திற்கு ஏறும் என்று கூறியது. அவற்றில் அறிக்கை நீடிக்கும் வரை சொர்க்கத்தில் செய்பவரின் இருப்பு கூட இந்திரஜும்னா இந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டார். மாபெரும் மற்றும் நியாயமான ஆட்சியாளரான மன்னர் யுதிஷ்டிரரின் கூட்டத்தில் புகழ்பெற்ற முனிவர் மார்க்கண்டேயர் அரச முனிவர் இந்திரஜும்னாவில் சொர்க்கத்தில் தனது இடத்தை மீட்டெடுப்பதற்கான பயணத்தின் கதை விவரிக்கத் தொடங்கினார். இந்த பண்டைய ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்த மன்னர் தர்மத்தின் மூலம் இந்திரனின் சமாஜ்யத்தில் நுழைவதற்கான ரகசியத்தை வெளிப்படுத்துமாறு மார்க்கண்டேயரிடம் கேட்டார். 4 வகையான பயனற்ற வாழ்க்கைகள் உள்ளன என்று மார்க்கண்டேயர் விளக்கினார். மகள் இல்லாத ஒருவர், நல்லொழுக்கத்திலிருந்து வழிதவை சென்றவர், வாழ்வாதாரத்திற்காக மற்றவர்களை நம்பியவர், பிதிரிகள், மூதாதையர்கள், கடவுள்கள் அல்லது விருந்தினர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் உணவை சமைப்பவர், நல்லொழுக்க சபதம் திருடர்கள், பொய்யான போதகர்கள், பொய்யான நபர்கள் மற்றும் அடிமைத்தனத்தில் பிறந்தவர்களுக்கு வழங்குவது உட்பட 16 வரையான பயனற்ற தருணங்களையும் அவர் விவரித்தார். பயத்திலிருந்தோ கோபத்திலிருந்தோ கொடுக்கப்படும் பரிசுகள் தானம் செய்பவர் மறுபிறவி எடுக்கும் வரை எந்த பலனையும் தராத ஒரு கனவை போன்றது என்று முனிவர் எச்சரித்தார். இருப்பினும் தெளிவான மனதுடனும் தூய்மையான இதயத்துடனும் கொடுக்கப்பட்டால் தருணம் பெரிய வெகுமதிகளை கொண்டு வர முடியும். வேதங்களை பற்றிய புனித அறிவை கொண்ட பிராமணர்களுக்கு கொடுப்பது மிகவும் தகுதியான தர்ம செயலாகும் என்று மார்க்கண்டேயர் வலியுறுத்தினார். 4 கட்டளைகளிலிருந்தும் பரிசுகளை ஏற்றுக்கொள்ளும் பிராமணர்கள் தங்களையும் மற்றவர்களையும் எவ்வாறு காப்பாற்றுகிறார்கள் என்று யுதிஷ்டிரர் விசாரித்தார்.
தேவ மந்திரங்கள், புனித சூத்திரங்கள், கோமம், நெருப்பு, சடங்குகள் மற்றும் வேத அறிவு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றதன் மூலம் அவர்கள் ஒரு வேத படகையை உருவாக்குகிறார்கள். இது கொடுப்பவர் மற்றும் பெறுபவர் ஆகிய இருவரையும் காப்பாற்றுகிறது என்று மார்க்கண்டேயர் வெளிப்படுத்தினார். உடல் ரீதியாகவோ அல்லது ஒழுக்க ரீதியாகவோ அசுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொண்டு வழங்குவதை எதிர்த்து முனிவர் எச்சரித்தார். அதற்கு பதிலாக இதயத்திலும் உடலிலும் தூய்மையானவர்கள் தனது நல்லொழுக்க பாதையிலிருந்து சபிக்கப்படவோ அல்லது வேவோ செய்யாத பிராமணர்களுக்கு ஒருவர் பரிசுகளை வழங்க வேண்டும். ஏழைகளுக்கும் சோர்வடைந்தவர்களுக்கும் உணவு வழங்குமாறு மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரருக்கு அறிவுறுத்தினார். ஏனெனில் இந்த செயல் அனைத்து தொண்டு நிறுவனங்களிலும் மிக பெரியதாக கருதப்படுகிறது. மனிதர்களின் சாம்ராஜ்யத்திற்கும் யமனின் சாம்ராஜ்யத்திற்கும் இடையிலான புறம் பற்றியும் அதை கடந்து செல்வதற்கான வழிமுறைகள் பற்றியும் மன்னர் கேட்டார். மார்க்கண்டேயர் பயணம் நீண்டது மற்றும் கடினமானது. ஆனால் தூய்மையான இதயத்துடன் தர்மம் செய்தவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி வழிநடத்தப்படுவார்கள் என்று பதிலளித்தார். உணவை வழங்குபவர் நீதிமான்களிடையே முதலில் நடக்கிறார். அதைத் தொடர்ந்து சத்தியத்தை பேசுபவர் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு நன்மை செய்பவர் என்று அவர் வெளிப்படுத்தினார். யுதிஷ்டிரர் மார்க்கண்டேயரின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டபோது அவர் பகிர்ந்து கொண்ட ஞானத்தைக் கண்டு ஆச்சரியமும் பிரமிப்பும் அடைந்தார். அவரது இளைய சகோதரர்களும் முனிவரின் போதனைகளால் ஆழமாக இருக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் ஒன்றாக தர்மத்தின் மர்மங்களையும் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை அடைவதற்கான பாதையையும் புரிந்து கொள்ள முயன்றனர். ஒரு அமைதியான காட்டில் நடுவே ஞானி மார்க்கண்டேய முனிவர் மன்னர் யுதிஷ்டிரர் முன் அமர்ந்து பண்டைய கால கதைகளை பகிர்ந்து கொண்டார். ஆர்ச முனிவர் இந்திரயம்னா மற்றும் அவரது சொர்க்க பயணம் பற்றி கேட்டபோது ராஜாவில் ஆர்வம் அதிகரித்தது. இருப்பினும் இது ராஜாவின் கவனத்தை ஈர்த்த மற்றொரு கதையாகும். ஒரு காலத்தில் இஸ்வாகு வம்சத்தை ஆட்சி செய்த மன்னர் துந்துமாராவின் கதை. மார்க்கண்டேயர் ஒரு அமைதியான வனப்பகுதியில் வாழ்ந்த புகழ்பெற்ற ரிஷி உத்தங்காவை விவரிப்பதன் மூலம் தனது கதையை தொடங்கினார். முனிவர் எண்ணற்ற ஆண்டுகளாக கடுமையான துவாபரத்தை கடைபிடித்து வந்தார். தெய்வீக விஷ்ணுவை பிரியப்படுத்த முயன்றார். அவர் தியானம் செய்யும்போது விஷ்ணு அவருக்கு முன் தோன்றினார். வேறொரு உலர பிரகாசத்துடன் பிரகாசித்தார். தாழ்மையும் திகைப்பும் கொண்ட உத்தங்க பகவானின் எல்லையற்ற சக்தியையும் படைப்பையும் புகழ்ந்து புகழ் பாடல்களை பாடத் தொடங்கினார். ஓ உன்னதமான ஆண், நீயே தெய்வங்கள் மற்றும் மனிதர்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறாய். எல்லா பயங்கரங்களையும் அழிப்பவன் நீயே. உங்கள் 3 படிகளால் நீங்கள் 3 உலகங்களையும் மூடிவிட்டீர்கள். உங்கள் வீரமே அசுரர்களை அவர்களின் பிரதானத்தில் தோற்கடித்தது. வான மண்டலங்களுக்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்தது என்று உத்தங்கா பாடினார். உதங்கனின் பக்தியில் மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு அவருக்கு ஒரு வரத்தை வழங்கினார். உங்கள் இதயம் விரும்பும் எதையும் கேளுங்கள். இருப்பினும் உறங்க மறுத்துவிட்டார். தெய்வீக விஷ்ணுவை பார்ப்பதன் மூலம் அவர் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டதாக கூறினார். அதற்கு பதிலாக அவரது இதயம் நல்லொழுக்கம், உண்மை மற்றும் சுய திருப்தி ஆகியவற்றில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அது எப்போதும் பக்தியுடன் கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உரந்தாவின் மனத்தாழ்மையைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு புன்னகைத்து, உங்கள் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சொர்க்கத்திலும் 3 உலகங்களிலும் வசிப்பவர்களுக்கு மகத்துவத்தை அடைய உதவும் ஒரு யோகா சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறினார். பின்னர் துந்து என்ற அசுரர் 3 உலகங்களை அழிக்கும் நோக்கத்துடன் கடுமையான துறவியை அனுபவித்து வருவதை முனிவர் வெளிப்படுத்தினார். இவ்வாறு வம்சத்தை சேர்ந்த மன்னர்களின் வம்சாவளியை விளக்கி மார்க்கண்டேயர் தனது கதையை தொடர்ந்தார். இவ்வாறு இறந்த பிறகு சாசாதா அரியணை ஏறி மிகுந்த நல்லொழுக்கத்துடன் ஆட்சி செய்தார். சசதாவிலிருந்து கவிச்சா அனேயனா பிரிது விஸ்வர்ஸ்வா ஆத்தி இவல்ஸ்வாஸ்ரஸ்தா ஆகியோர் வந்தனர். இவர்கள் சுரஸ்தி விரகலாசவா இறுதியாக குவசவா நகரத்தை கட்டினர். குவஸ்வர் மிகுந்த புத்திசாலித்தனம் மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட மன்னராக இருந்தார். அவருக்கு 21,000 மதங்கள் இருந்தனர். அவர்கள் கடுமையான போர்வீரர்களாகவும் கற்றலில் திறமையானவர்களாகவும் இருந்தனர். அவரது தந்தை வேகஸ்வர் துறவரம் செய்வதற்காக வனப்பகுதிக்கு ஓய்வு பெற தயாரான போது உதன்க அவரை அணுகினார். பிசி
தனது மக்களின் ஆதுகாவலர் என்ற தனது கடமையை மேற்கோள் காட்டி ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என்று வெராஸ்வரை வற்புறுத்தினார். மன்னரே, மக்களை